தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நெடுஞ்சாலைத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை 140 திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் தலைமையில் பழனி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நெடுஞ்சாலைத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் ஆணையத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட அரசாணை 140 திரும்பப் பெற வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி உத்தரவு வழங்க வேண்டும், மாநில நெடுஞ்சாலை செயல்படுத்துவதால் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் 12,349 கிலோமீட்டர் சாலைகள் 210க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அமைத்து மக்களிடம் சுங்க வரி என கொள்ளையடிக்க அனுமதிக்க கூடாது, மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் 50,000 அரசு பணியாளர்கள் ஒழிக்கப்படும், இளைஞர்களுக்கான வேலை பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் மாநில நெடுஞ்சாலைகளை நிர்வகித்து பராமரித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. 1 கோடி கையெழுத்துக்களை பெற்று தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தனியாருக்கு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் உருவாக்குவதை கைவிடுக. பாதுகாப்போம். அனுமதியோ தனியாருக்கு தாரை வார்ப்பதை. 76வது குடியரசு தின விழா டாக்டர் கலாம் மக்கள் இயக்கம் நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் தேசிய கொடியேற்றி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் டாக்டர் கலாம் மக்கள் இயக்கம் சார்பில் குடியரசு தின விழா திருவானைக்கோவில் பகுதியில் நடைபெற்றது. இயக்கத்தின் நிறுவனர் டாக்டர் கார்த்திகேயன் திருவானைக்கோவில் பகுதியில் கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஓர்காடுபேட்டை அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியில் பயிலும் அனைத்து பாடத்திலும் முதலிடம் பிடித்தவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழுடன் பரிசினை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் கார்த்திகேயன், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர், இளங்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர். குஜராத், மராட்டா, திராவிட, உத்தர, இமாச்சல, யமுனா, கங்கா. பின்தங்கி போறோம், அறிவில்லை. பொன்னாடை போட்டி வரவேற்கிறார். கோவில்பட்டி நகராட்சியுடன் திட்டங்குளம் ஊராட்சியை இணைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு, இனமணியாச்சி, நாலாட்டின்புத்தூர், திட்டங்குளம், இலப்பையூரணி, பாண்டவர்மங்கலம் உள்ளிட்ட 7 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து கோவில்பட்டி நகராட்சி விரிவாக்கம் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் வரி வசூல் உயரும், 100 நாட்கள் வேலை பறிபோகும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் பறிக்கப்படும். எனவே நகராட்சியுடன் தங்களை இணைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து நாலாட்டின்புத்தூர், பாண்டவர்மங்கலம், மந்தித்தோப்பு பஞ்சாயத்து பகுதி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் திட்டங்குளம் பகுதி மக்கள் தங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு
கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சியுடன் தங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒட்டுக்க சேர்த்து நகராட்சியோட சேர்க்கக்கூடாது. எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஏன்னா ரொம்ப மக்கள் பாதிக்கும். நாங்க குக்கிராமத்திலிருந்து வாழ்றோம். இதை நகராட்சியில சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளவு மக்களும் கஷ்டம். திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் திண்டிவனம், மயிலம், வானூர், மரக்காணம் உள்ளிட்ட வட்டாரங்களில் பணிபுரியும் செய்தியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் திண்டிவனம், மயிலம், வானூர், மரக்காணம் உள்ளிட்ட வட்டாரங்களில் பணிபுரியும் செய்தியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை முகாம் திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யான்ஷு நிகாம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி விழுப்புரம் மாவட்ட இணை இயக்குநர் டாக்டர் ரமேஷ் பாபு, மாவட்ட செயலாளர் டாக்டர் சேகர், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், முதன்மை மருத்துவ அலுவலர் டாக்டர் முரளிஸ்ரீ, நகர செயலாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மருத்துவ முகாமில் செய்தியாளர்களுக்கான அல்ட்ராசவுண்ட், இசிஜி, எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். இதில் திண்டிவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. மா பொடையூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மா பொடையூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. ஒலிம்பிக் டார்ச் லைட்டை மாணவர்கள் ஏற்றி வைத்தனர். தலைமை ஆசிரியர் லோகம்பால் முன்னிலை வகித்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினர் KNT சங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்து போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அசோக்குமார், மா பொடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இளங்கோவன் முன்னிலை வகித்தனர். பள்ளி மாணவ மாணவிகள் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், கபடி, கோகோ, கைப்பந்து போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். போட்டியை உடற்கல்வி ஆசிரியர் ராஜா, பிரேம்குமார், ராமச்சந்திரன், அமுதா, உடற்கல்வி ஆசிரியைகள், இருபால் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போட்டியை கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. செய்தித்தாளில் பகிர்ந்து நமது பள்ளியை எங்கேயோ கொண்டு செல்ல, எங்கேயோ இல்ல நல்ல விதமா கொண்டு செல்ல நமது செய்தி தொடர்பாளர் அண்ணா அவர்களே. மற்றும் நமது தோல் HM அவர்களுக்கும் மிக ஒழுங்குடனும் கவனமாகவும் விளையாட வேண்டும். எந்தவித அசம்பாதமும் ஏற்படக்கூடாது. நம்ம பள்ளி வளாகத்தை விட்டு மாணவர்கள் வெளியில் எங்கும் செல்லக்கூடாது.
திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மொளசூரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு திண்டிவனம் வட்டாரத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் உள்ள வாகன ஓட்டுநர்களுக்கு சிறப்பு கண் சிகிச்சை முகாம் வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகவேல் முன்னிலை வகித்தார். இந்த கண் சிகிச்சை முகாமில் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மதுமிதா மற்றும் சுவாதி ஆகியோர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் ஓட்டுநர்களுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். இதில் திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலக அலுவலர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு திட்டம் நிதியிலிருந்து சுமார் 42,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டிடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதியில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி மக்களின் பாராட்டை பெற்று வருகிறார். அதை மேலும் மெருகூட்டும் விதமாக சாலவாக்கம் பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சமுதாய கூடத்தை தனது தொகுதி நிதியிலிருந்து சமுதாய கூட கட்டிடம் சுமார் 42,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் வரவேற்புரை வழங்கினார். பொதுமக்கள் 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் டி. குமார், அறநிலையத்துறை SR வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், துணைத் தலைவர் நந்தகோபால், மாவட்ட கவுன்சிலர் சிவராமன், ஒன்றிய கவுன்சிலர் சேகர், வார்டு உறுப்பினர்கள் சசிகலா, வெங்கடேசன், சங்கீதா, பழனி மற்றும் திமுக இளைஞரணி நாகராஜ், பழனி, எடமச்சி தலைவர் தர்மராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய கிராமத்திற்கு வழங்கியுள்ள மாண்புமிகு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 100ஆண்டு மற்றும் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 100ஆண்டு மற்றும் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேஷ்மூர்த்தி தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் சேகர் வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி 100ஆண்டுகளை கடந்து மாணவர்கள் நலன் கருதி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம் முதல்வர் இம்மாதிரியான பழமை வாய்ந்த பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்தி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கு வருகை புரிந்துள்ளோம். ஆண்டு விழா நடத்தினால்தான் பள்ளியின் பெருமை வெளி உலகத்திற்கு தெரிய வரும். தமிழக முதல்வருக்கு கல்வியும் மருத்துவமும் தனது இரு கண்கள் போல் பார்த்து அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதிய திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாணவர்கள் எல்லாம் எதிர்கால தலைவர்களாக வர வேண்டும் என்பதற்காக திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நம் முதல்வர் கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார்.
தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், வானவியல் மன்றம், எண்ணும் எழுத்தும் திட்டம், இவ்வாறு ஒவ்வொரு திட்டமாக தந்து நம்முடைய திறமையை வளர்ப்பதற்காக முதல்வர் பல்வேறு திட்டங்களை தந்துள்ளார். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்லூரி மேற்படிப்பு பயில்வதற்காக நம் முதல்வர் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்துள்ளார். அனைத்து பள்ளி மாணவர்களும் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் 7.5% இடஒதுக்கீட்டில் எல்லா கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்விதான் அழியாத செல்வம் என மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும். அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில வேண்டும். அரசு பள்ளியில் இணைய வசதி, ஸ்மார்ட் அறை, பள்ளி வளாகத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டி அரசு பள்ளியை மேம்படுத்த முதல்வர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமி, முன்னாள் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் மகாலட்சுமி சந்திரசேகர், திமுக ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். அதற்கு முன் ஒரு சிறு கதை. நன்றி, வணக்கம். நம்மளுடைய விழா கொண்டாடுகிறதுனா நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இந்த மாதிரி இவ்வளோ பழம்பெருமை வாய்ந்த ஒரு பயண செலவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு உன்னுடைய உயர்கல்வி படிக்கும் போது உங்க குடும்பத்தாருடைய சுமை இதன் மூலம் கொஞ்சம் குறையும். மாசம் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரதுல உனக்கு உபயோகமா இருக்கும். அப்படிதான் +2 படிக்கிறவங்க. அதனால பிள்ளைங்களை இன்னைக்கு பள்ளி கல்வி வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு.